Namaste to all, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டைம் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டைமிங் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் கிழமைகள், அதாவது டேஸ் ஆஃப் த வீக், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அது ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்பர்ஸ் ரிலேட்டட் வீடியோ ப்ளஸ் இந்த டேஸ் ஆஃப் த வீக் ரிலேட்டட் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டைமிங் அப்படின்னா நம்மளுக்கு கான்செப்டாக ஒரு 12 நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 அப்படின்னா ஏக், 2 அப்படின்னா தோ, 3 அப்படின்னா 3, 4 4, 5 5. Next one 6 6, 7 7, 8 8, 9 9, 10 10, 11 11, 12 12. ஓகே, இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணி. மணி அப்படின்னா டைம். மணி அப்படின்னா ஹிந்தியில் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா பஜே பஜே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 6 மணி, 6 பஜே, 7 மணி, 7 பஜே, 8 மணி, 8 பஜே, 3 மணி, 3 பஜே, 4 மணி, 4 பஜே, இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ டைம் மணி அப்படின்னா பஜே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது கிழமை. கிழமைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா தின் தின். ஓகேவா? தின். நெக்ஸ்ட் ஒன் தேதி. தேதினா என்னது? டேட். அந்த டேட்டுக்கு தாரிக் தாரிக் தாரிக். மணி அப்படின்னா பஜே, கிழமை அப்படின்னா தின், தேதி அப்படின்னா தாரிக். ஓகேவா? இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது 6 மணி. இப்போ என்ன மணி? 6 மணிக்கு வா, 7 மணிக்கு போ, 8 மணிக்கு வா, 8 மணிக்கு சாப்பிடு. இது மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸை நம்ம ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் 5 மணிக்கு வா. 5 மணிக்கு வா. ஓகே. 5 5 அப்படின்னா 5 அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மணிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மணி அப்படின்னா பஜே. ஸோ மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜே கோ அப்படின்னு அந்த கோ அப்படிங்கிற அந்த ப்ரொனவுன்சியேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? வா அப்படின்னா ஆவோ. அது பேசிக்காக நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வா அப்படின்னா ஆவோ. இப்போது இந்த சென்டென்ஸை சேர்த்து சொல்லுங்கள். 5 மணிக்கு வா, 5 பஜே கோ ஆவோ, 5 பஜே கோ ஆவோ. 5 பஜே ஆவோ அப்படின்னா 5 மணி வா அப்படின்னு சொல்லுவோம். மணிக்கு அப்படின்னு வரும்போது அந்த கோ அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 5 பஜே கோ ஆவோ. ஓகே. இப்போது இது ரிலேட்டடாக நம்ம ரெண்டு சென்டென்ஸஸ் சொல்லுவோமா? 6 மணிக்கு வா, 6 பஜே கோ ஆவோ. 8 மணிக்கு வா, 8 பஜே கோ ஆவோ. 4 மணிக்கு வா, 4 பஜே கோ ஆவோ. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் 7 மணிக்கு கூப்பிடு. ஓகே, இதுவுமே மணிக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜே கோ, பஜே அப்படின்னா மணி, மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது கோ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ 7 மணிக்கு 7 பஜே கோ, 7 அப்படின்னா 7, மணிக்கு பஜே கோ. கூப்பிடு அப்படின்னா என்னது? ஸோ கூப்பிடு அப்படின்னா புலாவோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஹிந்தி வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஹிந்தி பேசிடலாம். ஓகேவா? ஸோ கூப்பிடுனா என்னது? புலாவோ. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ என் கூட சேர்ந்து ஒரு சென்டென்சஸும் நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. 7 மணிக்கு கூப்பிடு, 7 பஜே கோ புலாவோ. 4 மணிக்கு கூப்பிடு, 4 மணிக்கு கூப்பிடு, 4 பஜே கோ புலாவோ.
4 बजे को बुलावो 3 மணிக்கு கூப்பிடு 3 बजे को बुलावो ஓகேவா बजे को மணிக்கு அப்படின்னா बजे को யூஸ் பண்ணணும் அடுத்தது 8 மணிக்கு அனுப்பு 8 மணிக்கு அனுப்பு இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் 8 அப்படின்னா 8 மணிக்கு அப்படின்னா बजे को அனுப்பு அப்படின்னா बेचो बेचो அனுப்பு அப்படின்னா बेचो இப்போ சேர்த்து சொல்லுங்க 8 बजे को बेचो 8 बजे को बेचो 8 மணிக்கு அனுப்பு 8 बजे को बेचो 8 बजे को बेचो ஓகே 9 மணிக்கு அனுப்பு 9 बजे को बेचो 10 மணிக்கு அனுப்பு 10 बजे को बेचो ஓகே அடுத்தது 10ஆம் தேதி வாங்கு 10ஆம் தேதி வாங்கு ஒரு பில் நம்ம வாங்குறோம் ஒரு ஜுவல்ஸே வாங்குறோம் 10ஆம் தேதி வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா 10ஆம் தேதி ஓகே 10 அப்படின்னா 10 தேதி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தாரிக் தாரிக்னா என்னது டேட் 10ஆம் தேதி வாங்கு வாங்கு அப்படின்னா கரீதோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10ஆம் தேதி 10 तारीख के दिन खरीदो ஆக்சுவலி அந்த கே தின் 10ஆம் தேதி 10ஆம் தேதி அப்படின்னு வரும்போது 10 तारीख के दिन के दिन दिन के दिन அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா 10 तारीख को खरीदो 10 तारीख को खरीदो இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் திருப்பியுமே சொல்கிறேன் 10 तारीख के दिन खरीदो அப்படி சொல்லலாம் இல்லைனா 10 तारीख को खरीदो அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே அடுத்தது 4ஆம் தேதி வாங்கு இது எப்படி சொல்லலாம் 4 அப்படின்னா 4 तारीख के दिन खरीदो இல்லைனா 4 तारीख को खरीदो இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் 10ஆம் தேதிக்கு வாங்காத வாங்கு அப்படின்னா கரீதோ வாங்காத அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னா வாங்காத அப்படின்னு சொல்லும்போது மத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் ஓகே 10ஆம் தேதி வாங்காத அப்படின்னா 10 तारीख के दिन मत खरीदो அப்படி தான் சொல்லணும் மத் கரீதோ அப்படின்னு சொல்லணும் இல்லைனா 10 तारीख को मत खरीदो 10 तारीख को मत खरीदो அந்த மத் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வாங்காதே அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்தது ஓகே இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் முன் அப்படின்னா சே பஹலே அப்படிங்கிற வார்த்தை ஸோ முன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சே பஹலே அதாவது மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜேகோ அப்படின்னு சொன்னோம்ல ஸோ முன் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது சே பஹலே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் சரி இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாமா 4 மணிக்கு முன் போ 4 மணிக்கு முன் போ இதை ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டுக்கும் ஹிந்தி மீனிங் தெரிஞ்சுக்கலாம் 4 அப்படின்னா 4 மணிக்கு அப்படின்னா பஜே முன் சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த முன் வரும்போது சே பஹலே போ அப்படின்னா ஜாவோ 4 மணிக்கு முன் போ 4 பஜே சே பஹலே ஜாவோ 4 பஜே சே பஹலே ஜாவோ மணிக்கு அப்படின்னு வரும்போது நம்ம பஜே கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ முன் அப்படிங்கிற வார்த்தை வராமல் இருந்துச்சு அப்படின்னா 4 மணிக்கு போ அப்படின்னா 4 பஜே கோ ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறாங்க 4 மணிக்கு முன் போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ 4 பஜே சே பஹலே ஜாவோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் ஓகேவா அண்டர்ஸ்டாண்டாக இருக்கா ஸோ முன் அப்படின்னா சே பஹலே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் அடுத்தது 8 மணிக்கு முன் தூங்காதே 8 மணிக்கு முன்னாடியே தூங்காத அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 8 அப்படின்னா 8 மணிக்கு பஜே முன் சே பஹலே தூங்காதே மத் சோவோ ஓகே மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜே கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இங்கே என்ன வந்திருக்கு முன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஸோ முன் அப்படின்னா சே பஹலே அப்படின்னு ஆட் பண்ணணும் ஸோ 8 மணிக்கு முன் தூங்காதே அப்படின்னா 8 பஜே சே பஹலே மத் சோவோ தூங்காதே அப்படின்னு நெகட்டிவாக வரும்போது மத் சோவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இதே வந்து 10 மணிக்கு முன் தூங்கு 10 மணிக்கு முன் தூங்கு இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் 10 பஜே சே பஹலே சோவோ
10 பஜே சே பெஹலே சோவோ, 10 மணிக்கு தூங்கு, தூங்கு அப்படிங்கிறப்ப சோவோ, தூங்காதே அப்படிங்கிறப்ப மத் சோவோ. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? 9 மணிக்குள் சாப்பிடு, 9 மணிக்குள் சாப்பிடு. ஸோ மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜே கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இங்கே முன் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை, பட் மணிக்குள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ 9 மணிக்குள் சாப்பிடு, அந்த மணிக்குள் அப்படின்னு வரனால 9 பஜே சே பெஹலே காவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 9 அப்படின்னா 9, மணிக்குள் அப்படின்னா பஜே, சே பெஹலே, பஜே சே பெஹலே, சாப்பிடு அப்படின்னா காவோ. 9 மணிக்குள் சாப்பிடாதே அப்படின்னா 9 பஜே சே பெஹலே மத் காவோ, மத் காவோ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்? 9 மணிக்குள் சாப்பிடு, 9 பஜே சே பெஹலே காவோ. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? 10ஆம் தேதிக்குள் வாங்கு, 10ஆம் தேதிக்குள் வாங்கு, 10ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடு. இங்கேயும் நல்லா பார்த்தீங்கன்னா தேதிக்குள், அந்த குள் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ தேதிக்குள் அப்படின்னு வரும்போது சேம்னா அதே தான் யூஸ் பண்ணணும், சே பெஹலே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ 10ஆம் தேதிக்குள், 10 அப்படிங்கிறப்போ 10 அப்படின்னு சொல்லணும். தேதி அப்படின்னா தாரிக். ஸோ தேதிக்குள் அப்படின்னு வரும்போது சே பெஹலே, வாங்கு அப்படின்னா கரீதோ. ஸோ இப்போ ஜாயின் பண்ணி சொல்லுவோமா? 10 தாரிக் கே பெஹலே கரீதோ, 10 தாரிக் சே பெஹலே கரீதோ, 10 தாரிக் சே பெஹலே கரீதோ. ஓகே, 10ஆம் தேதிக்குள் வாங்காதே, அந்த வாங்காதே அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி சொல்லணும்? 10 தாரிக் சே பெஹலே மத் கரீதோ, 10 தாரிக் சே பெஹலே மத் கரீதோ அப்படின்னு சொல்லணும். ஸோ 10ஆம் தேதிக்குள் வாங்கு, 10 தாரிக் சே பெஹலே கரீதோ. ஓகேவா? அடுத்தது 6ஆம் தேதிக்குள், 6ஆம் தேதிக்கு முன் அனுப்பாதே, 6ஆம் தேதிக்கு முன் அனுப்பாத, ஈஸியாக சொல்லலாம். ஓகே, 6ஆம் தேதி, 6 அப்படின்னா சே, தேதிக்கு முன், ஆக்சுவலி தேதிக்கு முன் அப்படிங்கிற அந்த முன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த வார்த்தை வந்திருக்குனால சே பெஹலே அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அனுப்பாதே அப்படிங்கிறப்ப மத் பேச்சோ, அனுப்பு அப்படின்னா பேச்சோ, அனுப்பாதே அப்படின்னா மத் பேச்சோ. ஸோ 6ஆம் தேதிக்கு முன் அனுப்பாதே, சே தாரிக் சே பெஹலே மத் பேச்சோ, சே தாரிக் சே பெஹலே மத் பேச்சோ. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய், திங்கக்கிழமைக்குள்ளே ரெடி பண்ணு. ஓகேவா? இதை ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? திங்கக்கிழமை, டேஸ் ஆஃப் த வீக். ஸோ அந்த திங்கக்கிழமை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஹிந்தியில் சோமவார் அப்படின்னு சொல்லுவோம், சோமவார். ஸோ த டேஸ் ஆஃப் த வீக்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய், சோமவார் செய் பெஹலே தயார் கரோ, முன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்படி முன் வந்தாலே நம்ம சே பெஹலே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ திங்கக்கிழமைக்கு முன் அப்படிங்கிறப்போ சோமவார் சே பெஹலே, தயார் செய் அப்படின்னா தயார் கரோ, செய் அப்படின்னா கரோ. திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய், சோமவார் சே பெஹலே தயார் கரோ, தயார் கரோ. திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய், சோமவார் சே பெஹலே தயார் கரோ, செய் அப்படின்னா கரோ. ஓகேவா? திங்கக்கிழமைக்கு முன் தயார் செய்யாதே அப்படின்னு வரும்போது ரொம்ப ஈஸி, சோமவார் சே பெஹலே தயார் மத் கரோ அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின் மேல். ஸோ அந்த பின் மேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும்போது நம்ம கே பாத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். பின் மேல் அப்படின்னா கே பாத், முன் அப்படின்னு வரும்போது சே பெஹலே அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ பின் மேல் அப்படின்னா கே பாத் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 12 மணிக்கு பின் போ. ஸோ ஓகே, 12 மணிக்கு போ அப்படின்னா பாரக் பஜேக்கோ ஜாவோ, ஏன்னா மணிக்கு அப்படின்னா பஜேக்கோ அப்படின்னு பார்த்தோம். இதே வந்து 12 மணிக்கு முன் போ அப்படின்னா பாரக் பஜே சே பெஹலே ஜாவோ, அந்த முன் அப்படின்னா சே பெஹலே அப்படிங்கிற வார்த்தை. இங்கே பின் வந்திருக்கு. ஸோ பின் வந்துச்சுன்னா கே பாத் அப்படின்னு யூஸ் பண்ணணும், கே பாத். ஓகே, இப்போ சொல்லலாமா? பாரக் பஜே கே பாத் ஜாவோ, பாரக் பஜே கே பாத் ஜாவோ. 12 மணிக்கு பின்னாடி போ அப்படின்னா பாரக் பஜே கே பாத் ஜாவோ. ஓகேவா? அடுத்தது 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு. 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு அம்மா சொல்லுவாங்க. ஓகேவா? இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? 8 பஜே கே பாத்
டிவி தேக்கோ. மணிக்கு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜேக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே 8 மணிக்கு அப்புறம், அப்புறம் அப்படின்னா என்னது, பின், பின், அப்புறம் பின் அப்படின்னா ரெண்டுமே சேம். ஸோ அந்த பின் வரும்போது கே பாத் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு, 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ, 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ. ஓகே, 8 மணிக்கு அப்புறம் டிவி பார்க்காத. ஸோ அந்த பார்க்காத அப்படின்னு வரும்போது மத் தேக்கோ, 8 பஜே கே பாத் டிவி மத் தேக்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 8 மணிக்கு 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ. அடுத்தது 1 மணிக்கு பின் எழுதாதே. 1 மணிக்கு அப்புறம் எழுதாத. ஓகே, அந்த பின் வந்திருக்கு. ஸோ பின் வந்தாலே நம்ம கே பாத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். 1 மணிக்கு 1 பஜே கே பாத் மத் லிக்கோ. எழுது அப்படின்னா லிக்கோ, எழுதாதே அப்படின்னா மத் லிக்கோ. 1 மணிக்கு 1 பஜே கே பாத், பின் அப்படின்னா கே பாத், எழுதாதே மத் லிக்கோ. 1 மணிக்கு பின் எழுதாதே. 1 பஜே கே பாத் மத் லிக்கோ, 1 பஜே கே பாத் மத் லிக்கோ. ஓகேவா? அடுத்தது 10ஆம் தேதிக்கு பின் போடாதீங்க. 10ஆம் தேதிக்கு பின் போடாதீங்க. ஓகேவா? போடு அப்படின்னா டாலியே, இல்லாட்டி டாலோ. இங்கே வந்து போடுங்க, போடாதீங்க அப்படின்னு வந்திருக்கு. அந்த இங்கன்னு வரும்போது ரெஸ்பெக்டான வார்த்தை. ஸோ டாலியே. போடாதீங்க அப்படின்னா மத் டாலியே. ஓகேவா? 10ஆம் தேதிக்கு பின் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், 10 தாரிக். தேதினா தாரிக், 10 தாரிக். பின் அப்படின்னு வரும்போது கே பாத், 10 तारीख के बाद मत डालिए, 10 तारीख के बाद मत डालिए. ஓகேவா? அடுத்தது 11ஆம் தேதிக்கு பின் சொல்லாதீங்க. 11ஆம் தேதிக்கு பின் சொல்லாதீங்க. பின் வரும்போது கே பாத். சொல்லு அப்படின்னா கஹியே, சொல்லாதீங்க அப்படின்னா மத் கஹியே. 11 அப்படின்னா 11, தேதி அப்படின்னா தாரிக். 11ஆம் தேதிக்கு பின் சொல்லாதீங்க அப்படின்னா 11 தாரிக் கே பாத் மத் கஹியே. 11ஆம் தேதிக்கு பின் சொல்லுங்க அப்படின்னா 11 தாரிக் கே பாத் கஹியே. ஓகேவா? இது மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது வரை. வரை அப்படின்னா தக், தக் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகே, 6 மணி வரை தூங்கு. 6 மணி வரை தூங்கு. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், 6 அப்படின்னா சே, சே பஜே தக் சோவோ. 6 மணி வரை தூங்கு. சே பஜே தக் சோவோ, சே பஜே தக் சோவோ. வரை அப்படின்னா தக். 7 மணி வரை தூங்கு, 7 பஜே தக் சோவோ. இது மாதிரி தான் சொல்லணும். அடுத்தது 10 மணி வரை படி, 10 பஜே தக் படோ. வரை அப்படின்னா தக், படி அப்படின்னா படோ. 10 மணி வரை படி, 10 பஜே தக் படோ, 10 பஜே தக் படோ. ஓகேவா? அடுத்தது 8 மணி வரை விளையாடு. 8 அப்படின்னா 8, 8 பஜே தக் கேலோ, 8 பஜே தக் கேலோ. வரை அப்படின்னா தக். 8 மணி வரை விளையாடாதே அப்படின்னா 8 பஜே தக் மத் கேலோ. ஸோ 8 மணி வரை விளையாடு, 8 பஜே தக் கேலோ. அடுத்தது வியாழக்கிழமை வரை எடுக்காதே. வியாழக்கிழமை அப்படின்னா குருவார், குருவார் தக் மத் லோ. வரை அப்படின்னா தக், எடுக்காதே அப்படின்னா மத் லோ, எடு அப்படின்னா லோ. ஸோ வியாழக்கிழமை வரை எடுக்காதே அப்படின்னா குருவார் தக் மத் லோ. வியாழக்கிழமை வரை எடுக்காதே அப்படின்னா குருவார் தக் மத் லோ. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த டைமிங் ரிலேட்டட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.